கேரளாவின் குப்பை தொட்டியாக தமிழகம் மாறுகிறதா என்ற கேள்வி எழும்பத் தொடங்கியுள்ளது. அதாவது கேரள மாநிலம் திருவனந்தபுரம் புற்றுநோய் மருத்துவமனையில் இருந்து மருத்துவ கழிவுகளை தமிழ்நாட்டின் திருநெல்வேலி மாவட்டம் நடுக்கல் பகுதி மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களிலும் கொட்டியுள்ளனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இப்படி கேரள மருத்துவ கழிவுகளை தமிழ்நாட்டில் கொட்டுவது என்பது தொடர்கதையாகவே உள்ளது. இதை தடுக்க தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது என மக்களிடையே பெரும் சந்தேகமும் எழுந்துள்ளது. தற்போது இச்சம்பவம் தமிழகம் முழுவதும் அதிர்ச்சியை கிளப்பியுள்ள நிலையில் திருநெல்வேலி நடுக்கல் பகுதியில் கொட்டிய மருத்துவ கழிவுகளை அங்கு உள்ள கால்நடைகள் மேய்ச்சலுக்கு செல்லும் போது உண்ணும் அவலமும் ஏற்படுகிறது. அங்குள்ள மக்களுக்கு தொற்று நோயும் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. எனவே அப்பகுதியில் உள்ள மருத்துவ கழிவுகளை திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகம் JCB இயந்திரம் மூலம் அகற்றி தற்போது பரப்பாறு பகுதியில் கொட்டி வருகின்றனர். இந்த சம்பவம் குறித்து பசுமை தீர்ப்பாயம் கேரள அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இதற்கு கேரள அரசு என்ன பதிலளிக்கும் என்பதும் இதற்கு எவ்வளவு இழப்பீடு வழங்கும் என்பதும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இப்படி இருக்க திருநெல்வேலி மட்டுமல்லாமல் கேரளாவின் எல்லையான கோயம்புத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மருத்துவ கழிவுகளை கொட்டி வருவது தொடர்கதையாக உள்ளது. மேலும் இச்சம்பவத்தில் தமிழக அரசு மெத்தன போக்காக செயல்படுகிறதா என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது.